Hello guys, in the video we are going to see about the Mullerian malformations. So Mullerian duct அப்படினா it is also called as the paramesonephrine duct. So Mullerian duct or paramesonephrine duct is a derivative of intermediate mesoderm. So intermediate mesoderm தான் வந்து genito-urinary system ரெண்டுத்துமே கொடுக்குது. அதுல Mullerian duct இருக்குல்ல, this will form the female internal genitalia. அதுலயும் என்னென்ன parts form ஆகுது அப்படின்னு பார்க்கணும். It forms 2 fallopian tubes, 1 uterus, 1 cervix and upper 1/3 of vagina. Lower 1/3 of vagina is formed by urogenital sinus. So இந்த structures தான் Mullerian duct form பண்ணுது. எப்படி form பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, suppose consider இதுதான் Mullerian duct அப்படின்னு consider பண்ணிக்கோங்க. So ரெண்டு Mullerian duct இருக்கா, ரெண்டுமே வந்து it will start fusing with each other. அதுவும் the direction is from below upwards, கீழ இருந்து தான் மேல fusion start ஆகும். So ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்க ரிமெம்பர் 10 weeks, at 10 weeks the fusion is complete. நடுவில் ஒரு செப்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா இந்த செப்டம் வந்து அப்படியே கரைஞ்சு போகும். So that is called as resolution. So by 20 weeks there is complete resolution of septum. Septum அதுவும் from below downwards தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். அது லாஸ்ட் ஸ்டெப்பில் ஃபண்டஸ் will be formed. ஃபண்டஸ் இந்த மாதிரி டோம் ஷேப்பில் இருக்கல நார்மலாக. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கடைசியாக தான் அது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் will form the whole internal genitalia. ஸோ இந்த ப்ராசஸில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் there can be malformed uterus. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கிளாஸ் 1. கிளாஸ் 1 இஸ் Mullerian agenesis. நான் இங்கே வேணும்னே ஒரு இமேஜ் கூட கொடுக்கல, ஏன்னா there is absent uterus. absent uterus. இங்க வந்து யூட்ரஸ் மட்டும் தான் absent ஆயிருக்கு. ஓவரிஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா? எஸ், there can be normal ovaries. ஸோ ஓவிலேஷன் எல்லாமே இந்த பேஷண்ட் நார்மலாக நடக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, paramesonephrine duct can also give formation of the kidney. ஸோ இப்போ Mullerian duct ஃபார்ம் ஆகல அப்படின்னா they can be association with renal abnormalities. நெக்ஸ்ட் கிளாஸ் 2க்கு போகலாம். ஸோ கிளாஸ் 2 is called as unicornuate. இது ஏன் நம்ம யூனிகார்னுவேட் சொல்கிறோம், ஏன்னா ஒரு கார்னோ தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிகார்னுவேட். இதில் வெறும் ஒன் சைடு மட்டும் இருக்கலாம், இல்லை there can be a rudimentary horn. ஓகே, இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்ட்லி half of normal. அதாவது ஒரு fallopian tube இருக்குது, half of uterus, half of cervix and half of vagina. ஸோ இந்த பேஷண்ட்க்கு வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்கன்னா, there can be dysmenorrhea. ஒரு சைடு மட்டும் வலிக்குது, அந்த மாதிரி பெயினோட வருவாங்க, that too excessive pain. And suppose if this patient gets pregnant, high risk of ectopic pregnancy. Already class 1, அதாவது Mullerian agenesis சொன்ன மாதிரியே there can be associated renal abnormalities. Next class 3க்கு போகலாம். class 3 is also called as uterus diadelphous. இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2 fallopian tube இருக்குது, 2 uterus இருக்குது, 2 cervix இருக்குது and there is 1 vagina. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து presence of 2 cervix. சம்டைம்ஸ் வந்து 2 vagina கூட இருக்கலாம், பட் in this case there is only presence of 1 vagina. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, 2 Mullerian duct ஒழுங்காக ஃபியூஸே ஆகலை. ஸோ ஒழுங்காக ஃபியூஸே ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி 2 தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராஃபியில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 fallopian tube இருக்கும், 2 uterus இருக்கும், 2 cervix இருக்கும், and here there is presence of 2 vagina also. ஆனால் 2 லீச் வில்கின்சன் கேனலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, then this is uterus diadelphous. So this are the important points regarding diadelphous. Next வந்து 4 and 5 ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம், because they have something common and something uncommon. இதில் class 4 is called as bicornuate and class 5 is called as septate. ஏன் பைகார்னுவேட்னு சொல்கிறோம்னா, கிளாஸ் 4ல் 2 கார்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து பைகார்னுவேட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபண்டஸ் வந்து ஃபியூஷனே ஒழுங்காகலை, ஸோ தேர் இஸ் டிவைடட் ஃபண்டஸ். ஆனால் கிளாஸ் 5ல் ஃபியூஷன் ஒழுங்காக ஆகிடுச்சு, செப்டாவும் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் செப்டா ஒழுங்காக ரிசால்வ் ஆகலை. ஸோ தேர் இஸ் சிங்கிள் ஃபண்டஸ். ஃபண்டஸ் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் உள்ள ஃபார்ம் ஆன செப்டா வந்து ஒழுங்காக ரிசால்வ் ஆகலை. கம்மிங் டு வாட் ஆர் தி காமன் திங்ஸ். ரெண்டுத்துலையுமே 2 fallopian tube இருக்கா, 2 uterus இருக்குது, அதே மாதிரி a single cervix is present. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
and there is presence of a single vagina. So ரெண்டு cervix present இருக்கு அப்படின்னா think of diadelphous, and if there is a single cervix think of bicornuate or septate uterus. So coming to other differences, நம்ம யூட்ரஸோட ஹார்ன்ஸை பார்க்கணும். இந்த ரெண்டு ஹார்ன்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். If the distance is more than equal to 4 cm, then this is bicornuate, and if it's less than 4 cm, it is septate. And if the horns are making an obtuse angle, then this is bicornuate, and if the horns are making an acute angle, it is septate. So coming to treatment, இந்த ரெண்டு இடம் தனியாக இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டுத்தையும் தனியாக இருக்கிறத நம்ம சிங்கிள் கேவிட்டியாக மாற்றணும் அப்படின்னா we have to do a surgery which is called as unification surgery. அதுவே செப்டா இருக்குது அப்படின்னா இந்த செப்டாவை நம்ம வந்து என்ன பண்ணணும், we have to remove the septa. So the surgery for septate uterus is resection of septa. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம ஹெச்எஸ்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ how to differentiate அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to look at the fundus for differentiating from bicornuate and septate uterus. நெக்ஸ்ட் வந்து class 6. Class 6 is called as arcuate uterus. ஸோ யூட்ரஸ் ஃபண்டஸ் வந்து டோம் ஷேப் மாதிரி இருக்கும். ஆனால் if it is obscuring the cavity and it is forming some arch-like structure, this is called as arcuate uterus. ஸோ இது வந்து இட்ஸ் ஹேவிங் அ குட் ப்ரோக்னோசிஸ். நெக்ஸ்ட் வந்து class 7. Class 7 is DES exposure. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது if the mother is exposed to diethylstilbestrol, then the fetus, if it is a female, then there will be this class 7 Mullerian malformation. ஸோ இந்த யூட்ரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் T-shaped uterus. இங்கே வந்து சர்விக்ஸ்லேயும் சில அப்னார்மாலிட்டிஸ் இருக்கலாம் which will lead to cervical incompetence. diethylstilbestrol அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்ட்ரோஜன் காம்பவுண்ட் தான், and this will cause increased risk of breast cancer in the future and also increased risk of vaginal clear cell carcinoma. So இந்த drug diethylstilbestrol வந்து it is now completely banned and it is not in use. So let's have a recap. So class 1 வந்து agenesis கம்ப்ளீட்டாக எதுவுமே ஃபார்ம் ஆகலை, ஓவரிஸ் நார்மலாக இருக்கும். class 2 வந்து unicornuate, சிங்கிள் கார்னுவாக தான் இருக்கும். there is risk of renal abnormalities. நெக்ஸ்ட் வந்து diadelphous. diadelphous அப்படின்னாவே remember 2 cervix. நெக்ஸ்ட் 4 and 5. 4 and 5 டுகெதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 is bicornuate and 5 is septate. ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம ஃபண்டஸை பார்க்கணும் மோஸ்ட்லி த்ரூ லாப்ரோஸ்கோபி. ஏன்னா ரெண்டுமே will form the same image in the HST. ஃபண்டஸில் வந்து if it is divided, then this is bicornuate, and if there is a single fundus, it is septate. Next arcuate. டோம் ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா this is arcuate uterus. நெக்ஸ்ட் அசோசியேஷன் வித் diethylstilbestrol, அதில் T-shaped uterus இருக்கும். ஸோ பேஷண்ட் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம்னா they can have recurrent abortions and they can have ectopic pregnancy. ஸோ இதெல்லாம் it is most commonly seen in type 2. ஸோ மோஸ்ட் காமனாக type 2 unicornuate uterus is going to be responsible for ectopic pregnancy and recurrent abortions. நெக்ஸ்ட் யூட்ரஸோட கேவிட்டி வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இஃப் த பேஷண்ட் பிகம்ஸ் ப்ரெக்னென்ட், அந்த ஃபீட்டஸோடைய ப்ரெசன்டேஷனில் வந்து பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஆல் த டிசீசஸ் கேன் காஸ் மால் ப்ரெசன்டேஷன். என்னென்ன ப்ரெசன்டேஷன் இருக்கலாம்னா தே கேன் ஹேவ் ட்ரான்ஸ்வர்ஸ் லை ஆர் பிரீச் ப்ரெசன்டேஷன். இதில் ட்ரான்ஸ்வர்ஸில் எதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா in type 2 and type 3. Of course in type 1 யூட்ரஸே இல்லை, ஸோ தே cannot become pregnant. அதனால் remember type 2 and type 3 transverse lie is not possible. அதே மாதிரி யூட்ரஸோடைய வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால they can have preterm delivery and they can also have intrauterine growth retardation. So how will you investigate? If you are suspecting a case of uterine anomaly, first step வந்து transvaginal ultrasound with hysterosalpingography. அதுலேயுமே வந்து தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு டூ அ 3D அல்ட்ராசவுண்ட், பட் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் MRI. Coming to treatment, mostly hysteroscopic approach can be tried for bicornuate and septate, but the best method is to do laparoscopy plus hysteroscopy. So this completes the topic of Mullerian malformations.